கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, விண்ணரசு என்பதை பற்றிய விளக்கத்தை பல்வேறு உதாரணங்களை கொண்டு ஓமைகளை கொண்டு ஒப்பிட்டு இந்த விண்ணரசின் உண்மைகளை ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த விண்ணரசு பற்றிய விளக்கத்தை நமக்கு தருவதற்காக கடலில் வீசப்படுகின்ற வலைக்கு ஒப்பாகின்றது இந்த விண்ணரசு. அப்படி என்றால் இந்த வலை எப்படிப்பட்டது? இந்த வலை எந்த ஒரு அடையாளத்தையும் அர்த்தத்தையும் நமக்கு கொடுக்கிறது என்பதை முதலிலே பார்க்க வேண்டும். வலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அது சூழ்ந்து நிற்கக்கூடிய பரப்பளவை அது தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பின்னல். இந்த பின்னல் அதனுடைய அள்ளுதலுக்குள் கைகளுக்குள் ஏற்படுகின்ற எல்லாவற்றையும் அதற்குள் வருகின்ற எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கிறது, எல்லாவற்றையும் சேர்த்து இழுக்கிறது. அதே போன்றுதான் விண்ணரசு என்பது எல்லா மக்களையும் சேர்த்து எல்லா இனத்தாரையும் சேர்த்து ஒன்றாக ஒரே வலையிலே ஒரே இடத்திலே அவர்களை எல்லாம் கொண்டு வருகின்ற ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது. அப்படி என்றால் இதில் மீன்களும் உண்டு, மீன்கள் இல்லாததும் உண்டு, நல்ல மீன்களும் உண்டு, கெட்ட மீன்களும் உண்டு, பலவிதமான வகையான மீன்களும் இதிலே உண்டு. அப்படி என்றால் இந்த வலையை போன்றதுதான் அன்புக்குரியவர்களே இந்த விண்ணரசு. இந்த விண்ணரசிலே நல்லவர்கள் இருப்பார்கள், கண்டிப்பாக அங்கே கெட்டவர்களும் இருப்பார்கள். 4 பேர் நல்லதை சொல்லுவார்கள், அங்கே இருக்கின்ற ஒரு ஆள் அதில் எல்லாவற்றையும் குட்டை குழப்பி தீயதையும் சொல்லக்கூடிய மனிதனாக இருப்பான், வேண்டாதவனாக இருப்பான், காட்டி கொடுத்தவனாக இருப்பான், மறுதளிக்கின்றவனாக இருப்பான். அவன் இதற்கென்றே பிறந்து இதை தொலைப்பதற்காகவே ஒரு சில பேர் இருப்பார்கள். அதுதான் இந்த உலகம். இந்த உலகத்திலே 90% நல்ல மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 10% பேர் தீயவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே போன்றுதான் விண்ணரசு என்ற அந்த ஒரு கூட்டத்திலேயும் இது போன்ற எல்லா வகையான மக்களையும் வாரிக்கொண்டு வருகின்ற ஒரு வலை போன்றது. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த இறுதி நாளிலே, தீர்ப்பின் நாளிலே, இந்த வலையில் இருக்கக்கூடிய நல்ல மீன்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதையெல்லாம் தூக்கி வெளியே வீசி எறிவது போன்று இந்த இறை மக்களும் நல்லவர்களும் கடைசி தீர்ப்பின் பொழுது வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்று அழைக்கப்படுவார்கள். மற்றவர்கள் தனியாக பிரிக்கப்பட்டு வெளியிலே வீசப்படுவார்கள். அந்த ஒரு உண்மையையும் புரிந்து கொண்டு திரு அவையிலே நாம் இருக்கின்றோம், விண்ணரசின் உட்பட்ட நிலையிலே நாம் வாழ்கின்றோம் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று ஆண்டவர் கேட்க ஆம் என்றார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட குருமடங்களிலே நாங்கள் படிக்கின்ற பொழுது இந்த திருச்சபை அல்லது விண்ணரசு இறையாட்சி என்பதையெல்லாம் நாம் படிக்கின்றோம். இந்த இறையாட்சி, இந்த விண்ணரசு என்பதெல்லாம் எல்லாம் நல்லவர்கள் என்று நாம் நினைக்க முடியாது. Church is both holy and sinful. Church is both divine and human என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு திருச்சபை என்பது நல்லவர்களும் இருக்கிறார்கள், பாவிகளும் இருக்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கை என்றால் பாவிகளைத்தான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கின்றார் என்று நாம் உணர்கின்றோம். அத்த வகையிலே நாமும் எல்லோரையும் ஏற்று வாழக்கூடிய ஒரு நல்ல பரந்த மனப்பான்மையையும் பொறுமையான நீடித்த நிலையான அந்த உண்மையான நம்பிக்கை வாழ்வையும் நாம் வேண்ட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலேயும் வாழ முடியும், விண்ணரசின் பணிகளாக நாம் இந்த உலகத்திலேயும் ஆற்ற முடியும். எனவே நல்லவற்றையும் தீயவற்றையும் ஒரே இடத்தில் பார்த்தாலும் நல்லவற்றை எடுத்து நல்லெண்ணத்துடன் வாழ நன்மையின் ஆண்டவரை வேண்டுவோம். ஆமென்.